சாந்தமான மக்கள் இருக்கிற அமைதியான ஊர் தான் இது கொங்குமரம், கோயம்புத்தூர். இந்த மாதிரியான ஒரு ஊருக்கும் வேறொரு பக்கம் இருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கோவை தொழில்நுட்ப கல்லூரி. காலேஜ்னாலே இவங்க தாங்க. இவங்களுக்கு நினைக்கிறத நடக்கணும், அதுவும் நினைக்கிற மாதிரியே நடக்கணும். அது நடக்க எதையும் செய்வாங்க, எப்படியும் செய்வாங்க. டேய் இங்க வாடா. உன் பேர் என்ன? ஜே யூனிஸ்ண்ணா. ஸ்டோர் போயிட்டு ஒரு 5 ஜூஸ் வாங்கிட்டு வா. காசு இல்லைண்ணா. காசு இல்லையா? இல்லைண்ணா. சரி நான் தரேன், வாங்கிட்டு வா. சரிண்ணா. இங்க வா, காசு இருக்கான்னு பார்ப்போம். இருக்கே, இந்தா இப்போ வாங்கிட்டு வா. முதல்ல தட்டி கேட்க ஒருத்தர் வருவான்டா. டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற? என்ன மச்சான் கிளாஸுக்கு போல? எப்போ போனாலும் விடுவாங்க மச்சான். ஓகேவா? சரி நீ எங்க? மச்சான் வண்டி சாவி கொடுறா, வெளில போயிட்டு வந்துடுறேன். சாவியா? டேய் சாவி கொடுத்துட்றோம். மறக்காம கொஞ்சம் பெட்ரோல் ஊத்துறா, டெய்லி வாங்கிட்டு போற. சரியா? எடுத்துட்டு போ. நீ என்ன எடுக்கிற? நீ கொஞ்சம் ஊத்தேன். ஐயோ அம்மா சாமி, இதுக்கே போச்சு. இப்படி சொல்றாங்க. ஐயோ சூப்பர். டேய் மச்சான் ஏன்டா நம்மள வெளியே துரத்திட்டாங்க? கிளாஸு 10 லேட்டு, அதுலேயும் புக் இல்லாமல் போகிறோம். போடா. அதுக்குன்னு உள்ள விட மாட்டாங்களா? போய் அப்போ வாங்க. ஆஹா மச்சான் மச்சான் அங்கே உன் ஃப்ரெண்டு அடிச்சிட்டு இருக்காங்கடா. எங்கடா? பார்க்கிங்கடா. டேய் மச்சான், டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? டேய் ஏதா சொல்கிறோம். டேய் என்னடா சொல்கிறோம்? அடிச்சிட்டாங்க. எங்கள் ஆள் தோத்தா 500 ரூபா பெட்டு. எங்கள் ஆள் தோத்தா 500 ரூபா பெட்டு. போடுறோம். மச்சான் விட்டுறாதரா, நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஈஸி. ஒன்றும் இல்லை, முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஐயோ யாரா அவனுங்க? சூப்பர்ரா மச்சான், சூப்பர்ரா. எத்து மட்டும் மச்சான், செம்மையா. யாரா? இவன் தான்டா. இவனா? ஏய் எந்திரா. டேய் விடுங்கடா. கையடா. எடுக்க முடியாது. கையடா. வெள்ளவடா. வரண்டா, பாத்துக்கலாம்டா. வரண்டா. ஏன் சசி, இன்னைக்கு நான் உங்களை திட்டினேன், நீ என்ன நினைக்கிற? சூப்பர் மச்சான். நீ திட்டதில் அவனுக்கு பயந்துட்டானுங்களா? செம்மையா. இல்லை சசி, அவன் முகத்தில் ஒரு பொறுமை தெரிஞ்சது. அதே அவன் கண்ணில் ஒரு வெறி தெரிஞ்சது. அவன் எல்லாம் தெரிஞ்சவன், ஆட மாட்டான். மீண்டும் வருவான். தேவையில்லாத பேசாதீங்கடா, பார்த்துக்கலாம். கிளம்புங்க.
ஏதோ பார்த்துக்கலான்னு சொன்னீங்க. இப்போ பாடுறா ஆளுங்களை பாரு. தொட முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன்டா தொட துடிக்கிற? அவங்கள ஏதாவது பண்ணணும்டா, பண்ணி ஆகணும்டா. பண்ண முடியாது மச்சான், அவங்க ரொம்ப வெயிட்டு மச்சான். மச்சான் மனசுல தில் இருந்தா பண்ணலாம் மச்சான். மனசுல தில்லு இருந்தோம் வலிமை இருந்தா மச்சான் செம்ம போரா போயிட்டு இன்னைக்கு. என்ன பண்ணலாம்? டெய்லி என்ன பண்ணுவோம்? என்ன பசங்களை கூப்பிடுவோம், அதே தானே. அதே பண்ணிடுவோம். கூப்பிடு. எவனா இருக்கானா பாரு. ஏய் இங்க வாங்கடா. ஹாய் மச்சான். ரைங்கா 3 பேரும் அப்படி போங்கடா. நீங்கள் வா, நெல் பின்னாடி பின்னாடி. தமிழ் தெரியுமா? அப்புறம் பல்ல காட்டக்கூடாது. மூடுறா, மூடுன்னு. தமிழ் தெரியும்ல? எஸ் ரஜினி. எஸ். சரி, நான் டைலாக் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறியா? நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி சொல்ல பார்ப்போம். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. டான்ஸ் ஆடுறா, ஆடுறா. வேணாண்ணா மச்சான் ஆட ஃபோன் எடுத்துடா, போயிட்டு வந்துடுறேன். சரியா? நீ ஆட மாட்டியா? நான் வேணாண்ணா. ஆடுறா. அடி ஒத்து வர மாதிரி அண்ணன் தம்பி கூட ஒத்து வரதில்ல. போடுற பாட்டை. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்த நோகடிச்ச கிளிய. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்த நோகடிச்ச கிளிய. நீயா உன்ன தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா? என்ன முதல் ராத்திரியில் புக்கருக்க வந்தவனே பாடி போட்ட புள்ள வெளியே. டேய் இங்க வாங்கடா.
என்ன மச்சான், நேற்று செம்ம மாசு காமிச்சிட்டிங்க போல இருக்கு. காலேஜில் அந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போனாலும் உங்களை பற்றியே பேசுகிறாங்க. செம்ம வெயிட்டு தான் போ. என்னடா எப்போ பாரு படிச்சுட்டே இருக்க? அது ஒரு பிரச்சனைடா. அப்படி என்னடா உன் பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். மாப்பிள்ளை ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் இவன் யாருன்னே தெரியல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், மாப்பிள்ளை கேட்குற மாதிரியே இல்லை. ஆனால் ஒன்று மச்சான், அந்த பொண்ணு தூண் துப்புது, இல்லை செருப்பு எடுத்து காட்டுது. என்ன ஆனாலும் சரி, மாப்பிள்ளை அந்த பொண்ணை மட்டும் விடுறதாவே இல்லை. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? மச்சான், பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி இருந்தால் பிடிக்கும் தெரியுமா? டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். காலையில் 9 மணிக்கு காலேஜ்னா காலையில் 8:45 கிளாஸில் இருக்கணும். கொடுக்குற ஒர்க்கெல்லாம் எப்படி? கொடுக்குற ஒர்க்கெல்லாம் டான் முடிச்சிருக்கணும். 100% அட்டண்டன்ஸ் வச்சுருக்கணும். கிளாஸில் இருக்கிற மாதிரியே தெரியக்கூடாது. அப்படி தான் நான் இருக்கேன். அப்படியெல்லாம் இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறியா? எப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்குன்னு தெரியுமா? வாரத்துக்கு 4 நாள் பிரின்சிபல் ரூம் முன்னாடி என்கொயரிக்கு நிற்கணும். காலைல 9 மணிக்கு காலேஜ்னா 9:30 தான் உள்ளேயே வரணும். கிளாஸில் கொடுக்குறவருக்க தொட்டவே கூடாது. நல்லதோ கெட்டதோ நம்ம பேர் வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். இப்போவே பிரின்சிபல் ரூம் முன்னாடி போய் நிற்கிறேன்டா. கிளம்பலாமா? டைம் ஆச்சுடா, போகலான்டா. டேய் மச்சான், அம்மா கால் பண்ணுறாங்கடா. போயிட்டோம். நாளைக்கு என்னன்னு தெரியுமா? தெரியும். ருதா பர்த்டே தானே? இது வரையும் அவன் சந்தோஷமா இல்லாத அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு நைட்டே நம்ம கொச்சின் கிளம்பணும். ஆனால் முக்கியமாக அவனுக்கு தெரியவே கூடாது. காலேஜில் வெளியே தலை காட்ட முடியலடா, செஞ்சே ஆகணும்டா. இன்னைக்கு நைட் அவனுக்கு கேரளா போகிறானடா, அங்கேயே வச்சு அவனை முடிக்கணும். சேரும், பொறுமை சேரும். டேய், அவினாஷ் ரோட்டு வழியாக வராங்க. நட்டூர் ரோட்டில் அடிக்கிறீங்க, உசுரை மட்டும் விட்டுட்டு அடிக்கிறீங்க. திரும்ப நம்ம பக்கமே வரக்கூடாது. புரிஞ்சா? கிளம்ப.
விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஒரு நிமிஷம் குட்ரா. என்னாச்சு? வரலடா மச்சான், இந்த பக்கம் வேற ரூட்ல போயிட்டான்டா. தப்பிச்சிட்டான்டா. எப்படி மிஸ் ஆனாங்க? சரி விடு, திரும்ப காலேஜுக்கு தானே வரணும், பார்த்துக்கலாம். வந்துரு. டேய் இவனுங்க தானா? நானும் பயந்துட்டுடா. ஏன்டா இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இந்த பர்த்டே நீ மறக்க கூடாதுல்ல, அதான்டா டேய். மறக்கவே கூடாதுல்ல. அண்ணா 2 பால் ஒரு டீ. மச்சான் இப்படியே போனால் சரக்கு வாங்கிட்டு வந்துடலாம். இப்படியே உட்காரலாம். உட்காரலாம். இங்கே நல்லா இருக்குது, இங்கேயே உட்காரலாம். மச்சான் குடிக்கணும் போல இருக்கு, குடிச்சிட்டுமா? டேய் அப்பா ஃபோன்ரா. கொடு. நான் 10 நிமிஷம் கொடு, நான் பேசுகிறேன். ஹலோ. ஏன் மச்சான், உங்கள் அப்பா இவ்வளோ பாசமாவோட இருக்காரு? ஆமாம் மச்சான், அவங்க என் மேலே பாசமாக தான் இருக்காங்க. ஆனால் நான் தான் எப்படி இருக்கேன்னு தெரில. என்ன பண்ணுறது? இப்போ கூட குடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் காலேஜில் இருக்கேன்னு நினச்சிருக்காங்க. எங்கள் அப்பா என் மேலே நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று மச்சான், எங்கள் அப்பா அம்மாவை கடைசி வரை கண் கலங்காமல் என்னை எவ்வளோ சின்ன வயசுலேருந்து தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும். எனக்கு அழுகையாக வருதுடா. எங்கள் அப்பா என்ன அழுதுட்டாருப்பா. சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பேன். நீ பார்ப்பீங்க, நான் அழ மாட்டேன்.
குதிரா. டேய் நான்டா. டேய் நீ தாண்டி வாடா. டேய் அவனை தாண்டி வர சொல்றா. வாடா. இல்லங்கடா. ஐயோ ஐயோ இவ்வளோ வெயிட் இருக்கான்டா தடியன். டேய் மச்சான் அங்க போலாம்டா. டேய் அங்க போலாம்டா. டேய் என்ன விடுங்கடா. ஏய் எந்திரிடா. ஏய் எந்திரிடா நாயே, எந்திரிடா. டேய் வாடா. டேய் ஏய் வாடா. டேய் டேய் நாயே செருப்பு போச்சுடா. ஏய் ஐயோ. எங்க போனாங்க இவங்க? எங்க போயிருப்பாங்க இந்த பசங்க? டேய் ஏய் அடா எப்பவுமே கூட 2 பேர் சுற்றுவாங்களே எங்க? என்ன மச்சான் தெரியலையா? ஃப்ரெண்டை கூட்டு போய் சாவடிச்சிட்டான்டா. என்னடா நிக்கிறான் பாரு, நான் போய்க்க துரோகி. என்ன பார்த்தடா சொன்னேன். ஃப்ரெண்டை எவனோ சாவடி பண்ணடா. நான் உன்னை சாவடி பண்ண. இனி நாங்கள் இருக்கோம், உனக்கு கவலைப்படாது சரியா? ம் நம்மளை கேட்க யாரும் இல்லடா. ஒரு நிமிஷம். உங்களை கேட்க நாங்க இருக்கோம். அருள். தூக்கு
உங்களை கேட்க நாங்க இருக்கோம். என்ன, சொல்லுங்க. அருண், நம்ம பெற்றவங்க பல கனவுகளோட பல மைல்கள் தாண்டி கல்லூரின்ற உலகத்தில் நம்மளை சேர்த்தாங்க. ஆனால் நம்ம சில சந்தோஷத்துக்காக நம்ம கடமையெல்லாம் மறந்துட்டு கல்லூரின்ற உலகத்தை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையும் விட்டு போகிறோம். நம்ம கனவோடு சேர்த்து பெற்றோர் கனவையும் அழிக்கிற இந்த சந்தோஷம் தேவையா?